இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பொட்டி வந்திருக்கு. அந்த பொட்டி வேற எதுவும் கிடையாதுங்க, சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா பொட்டிங்க. ஆமா, இந்த பொட்டிக்குள்ள போன் எப்படி இருக்கு, அதுக்குள்ள வேற எதுவும் இருக்கா, இல்லைன்னா அந்த போன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க SMRS டெக் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா என் பேர் சிவா, என் பேர் மாயா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் இந்த பொட்டியை பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம காசு போட்டுலாம் வாங்கலைங்க. இந்த போனை நம்மளுக்கு அன்பாக்ஸ் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா அனிஸ் மொபைல்ஸ் அப்படின்ற அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா இதை சீல் கட் பண்ணி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறோம். நாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ற இந்த ஒரு போனே நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1,30,000 ரூபாய் இருக்கிற இந்த போனை பார்த்தீங்கன்னா நீங்க சீல் கட் பண்ணதுனால 96,500 ரூபாய்க்கு அனிஸ் மொபைல நீங்க வாங்கிக்கலாம். அதாவது சீல் கட் பண்ணனாலே எம்ஆர்பில இருந்து கிட்டத்தட்ட 33,500 ரூபாய் கம்மி பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அவங்க இந்த மொபைல் மட்டும் கிடையாது, டாப் அண்ட்ல இருக்கிற எல்லா மொபைல்ஸுமே அவங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. போன் வாங்கினா அனிஸ் மொபைல்ஸ் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கடைக்கு நேரா போய் வாங்கிக்கலாம், இல்லைன்னா போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த கருப்பு பெட்டியை ஓபன் பண்றோம். வாங்க ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணனா உள்ள என்ன இருக்கு? உள்ள பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான டைட்டானியம் சில்வர் ப்ளூ கலர் சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா மொபைல் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி நம்ம பெட்டிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன இன்னொரு பெட்டி இருக்கு ப்ரோ. குட்டியா ஒரு செவக கலர் பெட்டி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? சிம் ஜெட் டூலுக்குனே தனியா ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ. பாத்தியா, இதுக்கு ஒரு பிளேஸ். ஆமா, அது முக்கோணமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல சார்ஜிங் கேபிள் இருக்கு. இல்ல அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த சிம் ஜெட் டூல எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதுக்கே ஒரு மேனுவல் ப்ரோ. இத யூஸ் பண்ற ஒரு மேனுவல் வேற. ஆமா, இங்க அதுக்கு ஒரு படம் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த மேனுவல் ஒரு சின்ன மேனுவல் தாங்க, அதுவும் பெருசு இல்லைங்க. சோ ரொம்ப கன்செப்ஷனா இருக்காங்க. ஆனா 1,30,000 ரூபாய் போட்டு வாங்கினாலும் சார்ஜர் கொடுக்கலங்க. இந்த போன்ல இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க விட்டாங்க பாத்தீங்கன்னா S23 S22லாம் அதுல பாத்தீங்கன்னா கார்னர்லாம் ரொம்ப ஷார்ப் எட்ஜா இருக்கும் ப்ரோ. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜை கொஞ்சம் நல்லா கர்வ் பண்ணி வளைச்சிருக்காங்க. அதுக்கான ரொம்பலாம் வளைக்கலைங்க, லைட்டா வளைச்சிருக்காங்க. ஏன்னா ஐபோன்ல நீங்க பார்த்தா வித்தியாசம் தெரியும். ஐபோன்ல நல்லாவே வளைச்சிருப்பாங்க, இது அந்த அளவுக்கு வளைக்காம லைட்டா தான் வளைச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்? ஏன்னா சாம்சங்னாலே ரெக்டாங்கிளா வச்சிருக்கணும் போல, அதனால தான் அப்படி ரெக்டாங்கிளாவே வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம போனோட கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட பாடியை பாத்தீங்கன்னா டைட்டானியம் மெட்டல்னால செஞ்சிருக்காங்க. இந்த மெட்டல்னால செஞ்சிருக்கனாலே இது லைட் வெயிட்டா இருக்கும், அதே நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நீங்க என்னதான் கீழே போட்டாலும் டேமேஜ் கம்மியா தான் ஆகும். அடுத்து உங்களோட டிஸ்ப்ளே பக்கம் வந்து அப்படின்னா சாம்சங் அவங்களோட யூனிக்கான டெக்னாலஜினா டைனமிக் AMOLED டிஸ்ப்ளேஸ் உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு அப்படின்னா இவங்களோட டிஸ்ப்ளே நல்ல பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க. கலரும் செம்ம தூக்கலா தெரியும். அண்ட் இது பாத்தீங்கன்னா 2K டிஸ்ப்ளேங்க, அதனாலே வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஹெச்டி பயங்கரமா தெரியும். நெட்ஃபிளிக்ஸ் மூவிலாம் செம்மையா வேற லெவல்ல பார்க்கலாம். வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் செம்மையா தெரியுங்க. அடுத்ததோட பிரைட்னஸ் பார்த்தா 2600 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலா வேணாம் அப்படின்னா நல்ல பிரைட்டா இருக்குங்க டிஸ்ப்ளே. நீங்க வெயில்ல போனாலுமே உங்களால டிஸ்ப்ளேவை தெளிவா பார்க்க முடியும். அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ், அதாவது மொபைல் ஆபரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்குங்க. அதை உங்களால ஆபரேட் பண்றப்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதாவது நீங்க மல்டிபிள் டேப் ஓபன் பண்ணாலும் அதை ஸ்வைப் பண்றப்ப ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகும். வெப் பேஜ் நீங்க ஸ்க்ரோல் பண்ணாலுமே அவ்வளவு அழகா ஸ்மூத்தா ஸ்க்ரோல் ஆகும். எந்த இடத்துலயும் ஜெர்க் ஆகி நிக்கவே நிக்காது. ஆமா, ஜிட்டர் ஆகவே ஆகாது. அதுக்கு அடுத்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வேற எதுவும் கிடையாது, வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப். சோ நீங்க தண்ணிக்குள்ள போறீங்க அப்படின்னா பயப்படாம உள்ள போயிட்டு வெளியே வந்துக்கலாம், நல்லாவே தாக்கு பிடிக்கும். அதுக்காக ரொம்ப ஆழத்துக்குலாம் போயிடாதீங்க. 5 அடி ஆழத்துல 30 நிமிஷம் வரைக்கும் வேணா மொபைல் தாங்கும். அதுக்கு மேல போனீங்கன்னா மொபைல் போயிடும். 1 லட்ச ரூபாய் போட்டு வாங்குறது அம்போன்னு போயிடும். அதுக்கடுத்து டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா ஆர்மர்ட் 2 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மெட்டீரியல் யூஸ் பண்றதுல பெரிய பெனிஃபிட் என்னன்னா டிஸ்பிளேல பார்த்தா அந்த அளவுக்கு பெருசா ஸ்கிராட்ச் ஈஸியா உழுகாது. அதே நேரத்துல பார்த்தா டியூரபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே நேரத்துல நீங்க குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து கீழே போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா டிஸ்பிளே உடையவும் செய்யாது. இதுக்கெல்லாம் மேல இதுல இருக்க ஒரு சிறப்பு அம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் மிச்ச போனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்ம ஐபோனோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ஐபோன்ல ரெஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரிஞ்சு வெயில் இல்லனா லைட் போறப்ப பார்த்தா நம்மளோட ஃபேஸ் நல்லாவே ரெஃப்ளெக்ட் ஆகுது. சோ அது பாத்தீங்கன்னா சாம்சங்ல ரொம்பவே கம்மியாவே தெரியுது. அதனாலே டிஸ்பிளே ரொம்ப தெளிவா தெரியுதுங்க. அதுக்கு இதுல பார்த்தா Snapdragon 8 Elite அப்படின்ற அட்வான்ஸ்டு சிப் யூஸ் பண்ணிக்கனாலே நம்மளால மல்டி டாஸ்கிங் செம்மையா பண்ணிக்கலாம். கேமிங் விளையாடுறப்ப அந்த அளவுக்கு பெருசா லேக் ஆகாது, ஸ்மூத்தா போன் ரன் ஆகும். அதுக்கப்புறம் பேட்டரி பக்கம் வந்தா 5000 mAh பேட்டரி தாங்க கொடுத்திருக்காங்க. போனோட விலை என்னன்னா 1,30,000 ரூபாய். ஆனா பேட்டரி 5000 mAh தாங்க. இருந்தாலும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நம்மளால செம்ம ஃபாஸ்டா சார்ஜ் ஏத்திக்க முடியும். ஓகேங்க, ஒருவேளை பார்த்தா நம்ம டெக்னிக் டைம்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இத சொல்லி முடிக்கறதுக்குள்ள நம்மளுக்கே கண்ணை கட்டிருச்சு. இப்போ முக்கியமா இந்த போனை எதுக்கு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எஸ், கேலக்ஸி AI. எப்படி ஆப்பிள் வந்து பார்த்தா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்களோ அதே மாதிரி இவங்க கேலக்ஸி AI தான் மெயினா சொல்லவே செஞ்சிருக்காங்க. சோ அந்த AI எப்படி இருக்குன்னு இப்ப பாக்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் எப்படி ஐபோன்ல நம்ம பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஆன் ஆகும். ஆமா, அதே மாதிரி இதுலயும் நம்ம பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணா ஜெமினி ஆன் ஆயிரும். பாத்தீங்களா, ஜெமினி ஆன் ஆகுது. ஆனா இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு ப்ரோ. என்னது? ஆக்சுவலா இந்த ஐபோன் பார்த்தா இது சரியா தான ஆப்பிள் இன்டெலிஜென்ஸா மாத்திருக்காங்க. சோ அதனால பேசிக்கான திங்ஸ் எல்லாம் நம்மளால ஆஃப்லைன்லயே பண்ணிக்க முடியாது. அதாவது அலாரம் செட் பண்றது, ரிமைண்டர் செட் பண்றது, காலண்டர்ல ஈவென்ட் ஆட் பண்றது சொல்லிட்டு அதெல்லாம் நம்மளால பேசிக்கா ஆஃப்லைன்லயே பண்ண முடியும். ஆனா கேலக்ஸி AI ல இன்டர்நெட் இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் ஒர்க் ஆகவே செய்யும். ஓ மை காட், அப்புறம் என்ன இது? செட் அலாரம் 8 AM. Your 8 AM alarm is already on.
ஏன்னா இது ஜெமினியோட இன்டெகிரேட் பண்ணிருக்காங்களே, அதனால க்ளவுட் ப்ராசஸிங்னால இன்டர்நெட் இருந்தா தான் ஒர்க் ஆகும். அப்ப இதுல பாசிட்டிவ் கிடையாது இதுவும் ப்ரோ. அது ஒண்ணு மட்டும் தான் நெகட்டிவ். ஆனா அதுக்கு அடுத்து வர எல்லாமே செம்மையான விஷயம் ப்ரோ. என்னன்றதை இப்போ ஒண்ணுன்னா பார்க்கலாம். ஆப்பிள் ஏஐக்கு நீங்க சிங்கிள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுல மல்டி டாஸ்கிங் பண்ணவே பண்ணாது. ஆனா கேலக்ஸி ஏஐக்கு நீங்க சிங்கிள் கமெண்ட் கொடுத்தாலே போதும், அதை மல்டி டாஸ்கிங்கா சூப்பரா பண்ணி முடிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நீங்க செட் அலாரம் 6 AM 7 AM 8 AM 9 AM 10 AM சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேலக்ஸில ஜெமினி எல்லா அலாரத்தையும் அசால்ட்டா ஆன் பண்ணி விட்டுரும். ஆனா ஆப்பிள் ஏஐக்கு வந்தீங்க அப்படின்னா அது உண்மையிலே திணறதாங்க செய்யும். ஒரே ஒரு அலாரத்தை மட்டும் தான் செட் பண்ணவே செய்யும். இது மட்டும் கிடையாது, நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு புதுசா போயிருக்கீங்க, அந்த இடத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்லாம் சர்ச் பண்ணி அதுல பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் எதுன்னு நோட்ஸ் ஆட் பண்ண சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா கேலக்ஸியே ஆட் பண்ணிரும். Can you please find some best restaurant in Madurai and add it to my list? Sure. Which app do you want to use? Samsung Notes. Sure. Saved as a list called Best Restaurants in Madurai. இது மட்டும் கிடையாதுங்க, இப்ப நடக்க போற சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியாவோட மேட்ச் என்னன்னைக்கு இருக்கு அத காலண்டர்ல ஆட் பண்ணனும் சொன்னாலும் கேலக்ஸியே ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிரும். Can you find India matches in Champions Trophy 2025 and add to my calendar? Alright, you want to create these 3 events. Do you want to go ahead and create them right now? Yes. Okay, everything's done. அண்ட் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஃபுட் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, அந்த ஃபுட் என்ன ஃபுட்னு தெரியல அப்படின்னா அதை ஜஸ்ட் போட்டோ எடுத்து நீங்க ஜெமினி மூலமா செலக்ட் பண்ணாலே போதும், அது என்ன ஃபுட்ன்றதை உங்களுக்கு அழகா காமிச்சிரும். இது போட்டோ மட்டும் கிடையாது, உங்க கேலரியில ஸ்டோர் இருக்கிற இமேஜ்ல இருக்கிற ஃபுட் என்னன்றது உங்களால ஈஸியா சர்ச் பண்ணிக்க முடியும். அதுக்காக இது ஃபுட் மட்டும் கிடையாது, எதை வேணாலும் உங்களால ஈஸியா கேலக்ஸி ஐ மூலமா சர்ச் பண்ணிக்கலாம். அது செம்மையா இருக்குங்க. நீங்க ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு ஷார்ட்ஸ்ல வர பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க கேலக்ஸி ஏல கீழ இருக்க நடு பட்டனை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா கூகுள் விட்ஜெட் ஓபன் ஆகும். அதுல மியூசிக் பட்டனை கிளிக் பண்ணா அந்த ஷார்ட்ஸ்ல என்ன பாட்டு இருக்குன்றத சூப்பரா கண்டுபிடிச்சு சொல்லிரும். இதை நாங்க ட்ரை பண்ண வேற லெவல்ல இருந்துச்சு. இது மட்டும் கிடையாது, ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம்ங்களேன், அந்த வீடியோ ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியாது. சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கப்ப சைடுல இருக்கிற பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணா ஜெமினி ஓபன் ஆயிரும். அப்படி ஓபன் ஆன உடனே இந்த வீடியோவை சம்மரைஸ் பண்ணுன்னு சொன்னா போதும், அதுவே சம்மரைஸ் பண்ணி என்ன கண்டென்ட்ன்றத நம்மளுக்கு தெளிவா சொல்லிரும். அதுவும் உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேலக்ஸி ஏல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல ஒரு பார் இருக்கும், அதை மட்டும் இழுத்து விட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏஐ செலக்ட். எஸ், அந்த ஏஐ செலக்ட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த வெப்பேஜ் நம்ம ப்ரௌஸ் பண்ணாலும் அந்த வெப்பேஜ்ல இருக்கிற எதை வேணாலும் நம்மளால ஈஸியா வந்து ஏஐ செலக்ட் மூலமா செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி செலக்ட் பண்ணிட்டு அதை எங்க வேணாலும் ஈஸியா பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது காப்பி பண்ணி ஈஸியா பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து இருக்க செம்மையான விஷயம் டிராயிங் அசிஸ்ட். எஸ், இந்த ஒரு டூல்ல நீங்க பொழுது போகாம போர் அடிச்சு உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா, அப்ப போய் ஏதாவது வரைஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே இந்த டூல் இமேஜா மாத்தி தந்துரும். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. யாராவது பொழுது போகாம போர் அடிச்சு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதுக்கு அடுத்து கேலக்ஸில அவங்க முக்கியமா கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா ஏஐ இன்டர்பிரேட்டருங்க. அதாவது ரெண்டு டிஃபரெண்டான லாங்குவேஜ் பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணா இந்த ஆப் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, இதுல தமிழ் லாங்குவேஜ் கிடையாதுங்க. சோ இந்த லாங்குவேஜ் இல்லாதனால தான் விடாமுயற்சியில பார்த்தீங்கன்னா அஜித்தால இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியல. இது வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஹிந்தி கூட பேசணும்னா பேசிக்கலாம், ஹிந்தி தெரிஞ்சவங்க ஸ்பானிஷ் கூட தெரிஞ்சவங்க கூட பேசிக்கலாங்க. அந்த மாதிரி பேசிக்க முடியுங்க. ஆனாலும் நாங்க பேசி பார்த்தோம், எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு பேசி பார்த்தா ஹிந்திலேயே தப்பு தப்பா இன்டர்பிரேட் பண்ணுது. मेरा नाम माया, your नाम अच्छा है. My name is Maya. The name you're in is good. அதுக்கடுத்து கேலக்ஸி ஏல பார்த்தீங்கன்னா நவ் பார்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐபோன்ல டைனமிக் ஐலாண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதோட இன்ஸ்பிரேஷன் தான். அதாவது பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்க மல்டிபிள் ஆப்பை நம்ம ஸ்கிரீன் லாக் ஆயிருக்கப்பே பாட்டம்லயே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்க முடியும். இது அந்த அளவுக்கு பெருசா யூஸ் ஆகுமா? நம்ம ஸ்கிரீன் ஆன் ஆயிருக்கப்பே பேக்ரவுண்ட்ல என்ன ஆப் ஓடிட்டு இருக்குன்னு அந்த அளவுக்கு பெருசா பார்க்கவே மாட்டோம். அப்படி இருக்கப்ப லாக்கா இருக்கப்ப என்ன ஓடிட்டு பார்க்கவா போறோம்? பார்க்கவே மாட்டோம். சோ இது அந்த அளவுக்கு பெருசா யூஸ்ஃபுல்லா கிடையாது. இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அதே ஸ்கிரீன் ஆன் ஆயிருக்கப்ப இந்த நவ் பார் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டாப் கார்னர்ல ஒரு ஐகான் மாதிரி இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைனமிக் ஐலாண்ட் மாதிரி வந்துரும். அதுக்கடுத்து கேலக்ஸில இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே ஏஐ ஆடியோ எரேசர் தாங்க. எஸ், இது பார்த்தா ஆல்ரெடி ஐபோன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். அதை இன்ஸ்பயர் பண்ணி இதுலயும் உருவாக்கி இருக்காங்க. ஆனா இதுலயும் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்போ ஓரளவுக்கு நல்லா தாங்க ஒர்க் அவுட் ஆகுது. ஐபோன்ல இருக்கிறத விட கொஞ்சம் நல்லாவே இதுல ஒர்க் அவுட் ஆகுது. உண்மையில நல்ல ஃபீச்சர் தான். நல்லாவே நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுது. ஏதாவது பேச்சு கொடுக்குறோம். அது கேலக்ஸி ஏல இருக்க செம்மையான விஷயமே ஜெனரேட்டிவ் ஏஐ தாங்க. நீங்க ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் டெலீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சிம்பிளா செலக்ட் பண்ணிட்டு எரேஸ்னு கொடுத்தாலே போதும், அதை ஆட்டோமேட்டிக்கா எரேஸ் பண்ணி விட்டுருது. அதுவும் செம்மையா எரேஸ் பண்ணுது. உண்மையிலே செம்மையான ஃபீச்சர் தாங்க. அதுக்கடுத்து கேலக்ஸி ஏல இருக்க ஒரு செம்மையான ஃபீச்சர் நேச்சுரல் லாங்குவேஜ் சர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எல்லா போன்லயும் செட்டிங்ஸ்ல போய் சில ஆப்ஷனை தேடணும் அப்படின்னா பயங்கரமா கஷ்டப்பட்டுருப்போம் இல்லையா? ஆனா இனிமேல் அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சாம்சங் கேலக்ஸில பார்த்தா அதுக்கு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நீங்க டைப் பண்ணாலே அது ஈஸியா உங்களுக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுத்துரும். I want to turn off keypad vibration. Can you please go to that setting?
Simple method. அடுத்து ஐபோன்ல இருந்து கேலக்ஸி இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கின விஷயம் தான் இந்த ஒரு ஏஐ இமேஜ் ஜெனரேஷன். அதாவது ஐபோன்ல பார்த்தா பிளே கிரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல ப்ரோ. ஆமா, நம்ம இமேஜை கார்ட்டூனா மாத்துவோம். அது அப்படியே பார்த்தா இந்த கேலக்ஸி ஏஐலயும் கொண்டு வந்திருக்காங்க. இதுலயும் பார்த்தா நம்ம இமேஜை செலக்ட் பண்ணி அதை நம்ம கார்ட்டூனிஸா ஈஸியா மாத்திக்க முடியும். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ? என்ன? ஆக்சுவலா ஐபோன்ல பார்த்தா லிமிட்டடா அவங்க கொடுக்குற கார்ட்டூன் மட்டும் தான் வரும். ஆனா இதுல பார்த்தா வாட்டர் கலர், ஸ்கெட்ச், இல்லாட்டா 3D அனிமேஷன் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல எதெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம பேச கார்ட்டூனா மாத்திக்க முடியும். கார்ட்டூனா மாத்தி வால்பேப்பர்லயும் வச்சுக்கலாம். அதே பொழுது போலாட்டா இதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். இது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காதுங்க. போர் அடிக்காம வச்சிருக்கல, அவ்வளவுதான். ஆமா, 1 லட்சம் ரூபா கொடுத்தா ஏதாச்சும் பண்ணலாம்னா அப்புறம் எப்படி நல்லா இருக்காதுல்ல. அதுக்கான தான் பண்ணிருக்காங்க. அடுத்து போட்டோஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா கேலக்ஸி ஏஐ யூஸ் பண்ணி நீங்க எக்கச்சக்கமான போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு தேவையான போட்டோ ஈஸியா சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஏதாச்சும் எக்ஸாம் சொல்லு. நான் செல்ஃபி எடுத்துக்க போட்டோ மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னா அந்த செல்ஃபி எடுத்த போட்டோ மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்துரும் ப்ரோ. நான் வந்து இப்போ ஒரு போன் வச்சிருக்கேன். போன் வச்சிருக்க போட்டோ மட்டும் தனியா கட்டணும் கொடுத்துருமா? ஆமா, போட்டோஸ் வித் போன் அப்படின்னு டைப் பண்ணேன்னு வச்சுக்கேன், அந்த போன் வச்சுக்க போட்டோஸ் மட்டும் தனியா எடுத்து காட்டிடும். அடுத்து ஃபைனலா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேமராக்குள்ள என்ட்ரி ஆயிடலாமா? ஆமா, போன் வாங்குறதே கேமரா கார்டு தான் வாங்குறது. அதை பத்தி இன்னும் சொல்லாம தான் நல்லா இருக்குமா? அதுல பேக் சைடு மொத்தம் எத்தனை கேமரா இருக்கு? மொத்தம் 4 கேமரா இருக்கு. அதுல 1 மெயின் கேமரா, 1 அல்ட்ரா வைட், 2 டெலிபோர்ட் கேமரா. அதுல அல்ட்ரா வைட் இருக்கு பாத்தீங்கன்னா அது 50 மெகா பிக்சல். மெயின் கேமரா இருக்கு பாத்தீங்கன்னா அது 200 மெகா பிக்சல். டெலிபோர்ட்ல 2 கேமரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், இன்னொரு பாத்தீங்கன்னா 10 மெகா பிக்சல். அதுல 50 மெகா பிக்சல் பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஜூம், 10 மெகா பிக்சல் பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஜூம். அதுக்கு அடுத்து செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. சரி, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிடலாமா? அதுல ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 12 மெகா பிக்சல், 50 மெகா பிக்சல் அண்ட் 200 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுல 200 மெகா பிக்சல் இருக்கு பாத்தீங்களா? அதுல போட்டோ எடுத்தா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. நம்ம எவ்வளவு ஜூம்னாலும் அந்த பிக்சர் அந்த அளவுக்கு பெருசா ஓட்டவே மாட்டேங்குதுங்க. சோ பிக்சர் நல்ல குவாலிட்டியா வரணும்னு நினைச்சீங்கன்னா 200 மெகா பிக்சல் நீங்க போட்டோ எடுத்தா செம்மையா தான் அதுல இருக்கு. அந்த பிரைமரி நம்ம 200க்கு கொஞ்சம் கீழ வந்து 50 மெகா பிக்சல் எடுத்தா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகும். 12 மெகா பிக்சல் எடுத்தா அதோட குவாலிட்டி கொஞ்சம் ரொம்பவே கம்மியாகும். சோ குவாலிட்டி நிறைய வேணா MB அதிகமாகும். அதுக்கு ஏத்த மாதிரி 200 மெகா பிக்சல் நீங்க எடுத்து பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் கேமரால போட்டோ எடுக்கும்போது நல்லாவே வைட் கிடைக்குது. ஆனா பிரைமரி கேமரா அளவுக்கு குவாலிட்டி கிடைக்குதான்னு கேட்டா கொஞ்சம் கம்மியா தாங்க கிடைக்குது. ஏன்னா பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா 200 மெகா பிக்சல், ஆனா அல்ட்ரா வைட் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் தானா. சோ குவாலிட்டில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்கதா செய்யுது. இருந்தாலும் ஒரு பிளேஸ் நல்லா வைடா கவர் பண்ணி நீங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னா அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம டெலிபோட்டோ சைடு போனோம் அப்படின்னா டெலிபோட்டோல பாத்தீங்கன்னா 2 கொடுத்திருக்காங்க இல்லையா? ஒன்னு 50 மெகா பிக்சல், இன்னொரு 10 மெகா பிக்சல். அந்த 50 மெகா பிக்சல் 5 டைம்ஸ் இருக்கு ஜூம் போகுது. அந்த 5 டைம்ஸ் ஜூம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கேமரா நல்லா தான் எடுக்குது. ஆனா 5 டைம் தாண்டி நம்ம 10 டைம்ஸ், 30 டைம்ஸ், 100 டைம்ஸ்லாம் போறோம் பாத்தீங்களா? அப்படி போறப்ப போட்டோ பாத்தீங்கன்னா ஏஐயா ப்ராசஸ் தான் பண்ணுதே தவிர ரியல் போட்டோவை அப்படியே காட்ட மாட்டேங்குது. அது கொஞ்சம் பார்க்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கு, நேச்சரா இருக்க மாட்டேங்குதுங்க. அடுத்து மேக்ரோ போட்டோகிராஃபி போனீங்க அப்படின்னா மேக்ரோ போட்டோகிராஃபி வேற லெவலுங்க, செம்மையா எடுக்குது. நாங்க எடுத்த போட்டோ நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு டீடைலா எடுத்திருக்கு அப்படின்றத. இதை நாங்க ஐபோனோடையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப ஐபோனையும் சாம்சங் S25 அல்ட்ரா பீட் பண்ணிருச்சுங்க. உண்மையிலே மேக்ரோ போட்டோகிராஃபி வேற லெவல், வெறித்தனம். அடுத்து நம்ம போர்ட்ரேட்டுக்கு போனோம் அப்படின்னா உண்மையிலேயே போர்ட்ரேட் வேற லெவலுங்க. சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா போர்ட்ரேட் கிங் அப்படினே சொல்லலாம். அதுல நம்ம ஜூம் பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டா DSLR ல எடுக்கிற மாதிரி செம்மையா பிளர் பண்ணுது. இது உண்மையிலேயே வேற லெவலுங்க. அதுவும் நைட் டைம்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நைட்ல உண்மையிலேயே ஐபோன் இது செம்மையா பீட் பண்ணுதுங்க. நைட் டைம்ல நம்ம ஃபேஸ் செம்ம கிளாரிட்டியா காமிக்குது, பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுது, வேற லெவல்ல அல்டிமேட் காமிக்குதுங்க. இதை விட நீங்க போட்டோ எடுக்கும்போது நைட் டைம்ல பின்னாடி இருக்க பகுதி ப்ளீச் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி வரும்போது வேற லெவல்ல ரிசல்ட் கொடுக்குது. சோ போட்டோ எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா AI ப்ராசஸிங் நிறைய நடக்குது. ஆனா என்னதான் நடந்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் தான் மேட்டர். அந்த ரிசல்ட் அல்டிமேட்டா சாம்சங் தருதுங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி பக்கம் வந்தா செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் தான். அந்த 12 மெகா பிக்சலுக்கு எவ்வளவு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா போட்டோஸ் கொடுக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 12 மெகா பிக்சலுக்கு ஓகே, எவ்வளவு நல்லா கொடுக்குமோ கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமா சாம்சங்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா சோசியல் மீடியா ரெடி போட்டோஸ் நம்மளுக்கு கொடுத்துறாங்க. ஆமாங்க, நம்ம போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோவை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் சோசியல் மீடியால போய் போஸ்ட் பண்றதை விட சாம்சங்ல போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன்ல இருந்து பாலிஷ்ல இருந்து எல்லாமே பண்ணி தான் இது போட்டோவே கொடுக்குது. அது நேச்சுரலா இருக்குமான்னு கேட்டா நேச்சுரலா இருக்காது. ஆனா உங்களை நல்லா அழகா காமிக்குங்க. அது உண்மையிலே வேற லெவல். அடுத்து நம்ம வீடியோ பக்கம் வந்து அப்படின்னா வீடியோ குவாலிட்டி உண்மையிலேயே வேற லெவல் அவசம் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு இருக்கான்னு கேட்டா அந்த அளவுக்கு அவசம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஓகே, நல்லதா இருக்கு. அதாவது போட்டோவோட கம்பேர் பண்றப்ப வீடியோ குவாலிட்டில ரொம்ப நல்லாட்டியும் நல்லதா இருக்கு. ஆனா 8K ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நம்மளால 8K ல வீடியோ எடுக்க முடியும். அந்த 8K வீடியோ உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. அது உண்மையிலேயே வேற லெவல் தான். அதுக்கடுத்து லாக் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன்ல வீடியோ எடுத்தா உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. இது ஓரளவுக்கு வரவேற்கத்தக்கக்கூடிய ஆப்ஷன் தான். இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஐபோன்ல இல்லாத நிறைய ஆப்ஷன் S25 அல்ட்ரால இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா எக்ஸ்பர்ட் ரா இருக்கு, டியூவல் ரெக்கார்டிங் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஐபோன்ல இல்லாத செம்மையான விஷயம் ப்ரோ மோட் இருக்கு. அந்த ப்ரோ மோட் இதுல போட்டோலயும் இருக்கு, வீடியோலயும் இருக்கு. சோ நீங்க ப்ரொபஷனல் மாதிரி மேனுவலாவே ஷட்டர் ஸ்பீடு ISO எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி செம்மையா வீடியோ எடுத்துக்க முடியும். ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா இது போன் அப்படின்றதுனால நம்மளால அப்பச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றதுனால லைட்டை நம்ம அந்த அளவுக்கு பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்லோ மோஷனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஹைப்பர் லாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஹைப்பர் லாப்ஸ் பாத்தீங்கன்னா டைம் லாப்ஸ் மாதிரியான வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து ஐபோன்ல சினிமாட்டிக் வீடியோ சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க
போர்ட்ரேட் வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து எல்லா போன்ல இருக்க மாதிரி பேனரமா மோடும் இருக்குங்க. இது எல்லாமே உண்மையிலே ஓரளவுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். கேமரான்னு போறப்போ போட்டோல பார்த்தீங்கன்னா சாம்சங் அடிச்சுக்கவே முடியாது, ஆனா வீடியோன்னு போகும்போது ஓகே தான். ஆனா என்னதான் சாம்சங் கேலக்ஸியை உண்மையிலேயே வேற லெவல்ல இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இதுலயும் ஒரு செம்மையான உள்குத்து இருக்க தான் செய்யுது. இந்த கேலக்ஸி 2025 எண்டு வரைக்கும் தாங்க ஃப்ரீயேவும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஸ்ட்னு சொல்றாங்க. அது எவ்வளவு காஸ்ட்ன்றது இன்னும் அவங்க அபிஷியலா வெளியிடல. சோ அடுத்த வருஷம் நம்ம கேலக்ஸியை யூஸ் பண்ணணும்னா பே பண்ணி தாங்க ஆகணும். ஆமா, 1.5 லட்ச ரூபா கொடுத்து போனும் வாங்கணும், கேலக்ஸிக்கு தனியாவும் பே பண்ணணும். இது மட்டும் கிடையாது ப்ரோ, ஜெமினி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதுல ப்ரோ வெர்ஷன் ஒன்னு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து லைவாவே அது கூட பேசி இன்டராக்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த ப்ரோ வெர்ஷன் இருக்கு. ஆமா, அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 6 மாசம் மட்டும் தான் கேலக்ஸி S25 அல்ட்ரால ஃப்ரீ. அதுக்கப்புறம் பெய்டு ப்ரோ. இப்படி பாத்தீங்கன்னா போனும் காசு கொடுத்து வாங்கி ஏன் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அவ்வளவுதான், பட்ஜெட் எகிரி போயிடும். இருந்தாலும் ஏஐ ஃபீச்சர்லாம் அனுபவிக்கணும்ல. இந்த வரைஞ்சு பார்த்து இமேஜ் கிரியேட் ஆகுறதா, அதை அனுபவிக்கணும்னா காசை கொடுத்து தான் ஆனும் போல. அது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ராவோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ நீங்க பாத்துருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம SM Bro Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பாய்.